நல்லா இருக்கீங்களா? இன்னும் கோயிலுக்கு எதுவும் பால் கூட எடுக்கிறீங்களா? காவடி பிடிக்கும் எடுக்கிறீங்களா? நீ என்ன ஆதிவராஜ் கோயிலுக்கு போறியா? இல்ல நீங்க மஞ்சள் கலர்ல வந்திருக்கீங்களே, என்ன நீ சேவ் கலர்ல வந்திருக்கியா? ஆதிவராஜ் கோயிலுக்கு இங்க இருங்க, தேவையில்லாம அனாவசியமா என்கிட்ட பேசிருக்காரு. என்ன வேணாம்னா போங்க. நான் ரவுண்ட் கொண்ட வாங்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னையா? அதனாலதான் உன்னை செட்டாம பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னாக்கா வந்தனே அப்படி நொறுக்கிட்டு தான் பேசுவேன். யாரு நீங்க? ஐ லவ் யூ. உங்களை எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு உங்களை பிடிக்கல. பிடிச்சதுனால தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் ஒரு பெண்ணு, அவங்களும் ஒரு பெண்ணு. பெண்ணுக்கு பெண்ணு என்ன? குருட்டு முண்டை. கண்ணு தெரியுதாடா? என்ன கண்ணாடி போட்டு தொலைடான்னு 100 தடவை சொல்லிட்டேன். ஆண்டி நீங்க ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? வந்து நிக்கிறது ஆம்பளையா பொம்பளையான்னு கூட தெரியாம பேசிட்டு இருக்க. யோ பொம்பளை ஆம்பளை பிள்ளையா? இதானே மாராப்பு போடாம வந்திருக்கீல? டேய் மூதேவி ஜிம் பாடிடா. உன்னை மாதிரி சோறு திங்காம இளைச்சு போய் நான் தெரியுதாங்க. என்னைய விட இது இத்த தண்ணியா இருக்கு. உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை? என்ன நீங்க பொம்பளையா ஆம்பளைங்கறத எங்களுக்கு பிரச்சனை. வா உள்ள போய் டவுசர் கழட்டி காட்றேன். யார டவுசர் கழட்டி பாக்குறது? வேற என்னத்த பாக்குறது? தேவலாம அனாவசியமா பேசி இருக்காத. என்கிட்ட நீ தான் தோத்து போவ. தேவலாம என்கிட்ட பேச்சு வார்த்தை. பொம்பளையாச்சுன்னு பாக்குறேன். நான் பொம்பளை தான். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? வாய் ஓவரா பேசுற. நான் வாய் அப்படிதான் பேசுவேன். ஏய் திமிருதுன உட்டனா கடை விட்டுட்டே வாய்க்கு வந்துரும். உன் ஜெட்டெல்லாம் என்கிட்ட கடி இருக்காத. என்ன வாய்க்கு வாய் எழுத்து பேசுற அவரை? அப்பா இந்த ஆண்டி ஓவரா பேசிக்கிட்டு இருக்குப்பா. இதாரு ஒரு கூட பிறந்த அண்ணன் சொல்றாரு. கூட பிறந்த அண்ணனா? உன்ன அப்ப சொன்ன அண்ணனே. பிச்சு புடிய ராஸ்கல். உனக்கு என்ன வேணும் அந்தால? அப்பா மாமா. ஏய் யாருக்கு யாரியா மாமா? யாருக்கு மாமா? நீ அந்த பிள்ளை அப்பா தானே? ஆமா. அப்ப எனக்கு மாமா தானே. அதுக்கு அப்பானா அது என் பிள்ளை, அதனால அப்பா. நீங்க எப்படி? அவளுக்கு யாரெல்லாம் அப்பா முறை சொல்றாங்களோ அது கூட எனக்கு மாமா முறை. சோதி உனக்கு என்ன வேணும்? அவரு எனக்கு அப்பா தான் வேணும். நான் என்ன வேணும்? இதாரு போதுமா? இந்த தாளத்தை வச்சு தான் பிழைக்கிறப்ப அதுவும் காணாம போயிடும். சரவணே உனக்கு என்ன வேணும்? தம்பி வேணும். மச்சான் ஏய் அவர் உனக்கு மையம் வேணும்யா? அது முத சீனு. இது இப்ப ரெண்டாவது சீனு. இது ரெண்டாவது சீனு. இப்ப நீ வர வரைக்கும் அடுத்த சீனுக்கு மிருதம் கட்டி எடுத்து மண்டைய பொளந்துருவாப்ல. அத பத்தி டேய் மச்சான் உன் தங்கச்சி தான மச்சான்? என்ன மச்சான் மாமான்னு கூப்பிடுறா? நல்ல அப்பே நல்ல மயன். என்னடா லூசு பேல? ஏய் அப்பே மயன் காலையில பாத்துக்கறோம்டா. அழகப்பா என்னப்பா இவர் இப்படி சொல்லி இருக்காரு? மாமா அழகு மாமா. மருமே போய் மாமா. அட மருமைங்க மாமா ரெண்டு ஒரு முறை தாயா. ஓ மகள நான் கட்டினா நீ எனக்கு மருமைய. அப்ப ஏய் ஹலோ அப்ப எனக்கு மாமியாவா? ஏய் இங்க இருங்க. என்ன மாமனார் மருமே மருமே முறை தான் போணும். ஹலோ என்னம்மா? அம்மா தான். இந்தம்மா ஏய் எந்தம்மா நேரத்துல போய் அப்ப இதே வேலையா தான் இருக்கீங்களா? யாரா? அம்மா தான் வீட்ல உள்ள அம்மா தான். எந்தம்மாடா? அட வீட்லவே எல்லாரும் உன் வீட்டுக்கார மாதாயா சொல்லி இருக்காப்ல. வீட்ல கஞ்சி ஊத்தாதமோ? அவன் எனக்கு மச்சனே அம்மா அம்மான்னு அவங்க அம்மாவை சொல்லிட்டு இருக்கான். ஏய் உன் வீட்டுக்கார மாதாயா சொல்லி இருக்கா? யார் மச்சான்? எங்க அக்காவை விட்டியா? ஏய் வீட்டுல இருக்க உங்க அக்காவா என்னையா சொல்லிட்டு இருக்க? அவங்க அம்மா எனக்கு அக்கா தானே. அக்காமே யாரு அக்கா மையன்? அம்மா வீட்ல சோறு போடாதமோ? ஆமா வீட்ல போடாத வெளியில தின்னுக்கறான்னு சொல்லு. ஊர கடை பாரு. என்ன வாயை அடக்கி பேசு. என்கிட்ட நான் வாயை அடக்கி பேசணும்னு அவசியம் இல்ல. நான் எனக்குள்ள ஒரு மிருகம் தூங்கிட்டு இருக்கு. இரு எல்லாம் சுத்தி பாரு. ஏய் என்ன டவுசர் கழட்டி வாங்குங்க. ஏய் இரு. எங்கிட்ட இந்த மிருகம் தூங்கிட்டு மிருகம் தூங்குதுன்னா அதோட விட்டுறணும். இரு அதை எழுப்பி பார்க்காத சண்டாளி. கண்ணாடி ஒருத்தி விருப்பப்பட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா. நீ அவன் எப்படி கேட்பான்னு தெரியல. எப்படினாலும் ஸ்டைல் முக்கியம் தெரியுதா? நாங்கெல்லாம் ரஜினி அந்த மாதிரி ஒரு கண்ணாடியோட வருவான் தெரிஞ்சுக்க. பொம்பளை பிள்ளையா கண்ணுல எதுவும் பிரச்சனையா? வேண்டாம் பிரச்சனை இழுக்காத. டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்க நீ. இவரு இன்னொன்னா உடைச்சுக்கிட்டு இருக்க நீ. நான் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி அடிச்சுட்டு வாங்க அங்கிட்டு போய். பொம்பளை ஆளுகள்லாம் இருக்கும்போது இங்கிட்ட அடிக்க கூடாது. ஏண்டி நான் மூத்திரம் அடிக்கிறோம்னே. வேற என்ன சொன்னேன்? அந்த அந்த மயிலுக்கு பின்னாடி போய் அடிச்சிட்டு வாங்க. உன்னை உச்சரிக்கிறேன். எச்சரிக்கிறேன். ஆம்பளை பையலுக்கு மரியாதை கொடுத்தணும். மரியாதை கொடுக்கணும் அவசியமே இல்லை. போ. ஆமா உனக்கெல்லாம் என்ன நான் மரியாதை கொடுக்கணும்? கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். திமிருதான் பேசுவேன். திமிராதான் பேசுவேன். இப்படி பேசினீங்கன்னா உன்னை வாயாடி சிரிக்கி சொன்னா சொல்லிட்டு போறா. உனக்கு என்ன பிரச்சனை? சொன்னா சொல்லிட்டு போறாங்களா? ஏய் போயிட்டு புதன்கிழமை. நான் புதன்கிழமை வரேன், சனிக்கிழமை வரேன். அது என்னோட சௌரியம். காசு இருக்கிற டயத்துக்கு வருவேன். உனக்கு என்ன பிரச்சனைப்பா? நீ டூர் போயிட்டு வரத சொல்ல. புகுந்த வீட்டுக்கு போயிட்டு புதன்கிழமை. ஐயோ நான் புகுந்த வீட்டுக்கு போறேன் போகல. உனக்கு என்ன? அப்ப நீ அடங்க மாட்ட. நான் அடங்கணுமா அவசியம் இல்ல.
என்னைக்குமே ஆம்பளை பையிட்ட போட்டி போட்டு ஒரு பொம்பளை ஜெயிச்சு ஏன் நான் போட்டி போட்டு ஜெயிப்பேன் நான். கிழிப்ப கிழிக்கல மாட்டேன், ஜெயிப்பேன். வாங்கி பேசலாம், வாழ்க்கைக்கு சரியா வராது. வாழ்க்கைக்கெல்லாம் எல்லாம் சரியா வரும். நான் பெண்கள் முன்னேற்றத்தை கண்டு பெருமைப்படுறேன். அதுக்காண்டி என்ன போட்டி போட்டு ஜெயிக்க முடியாதுலாம் நீ சொல்லாத. நிலவுல கூட கால் எடுத்து வச்சுட்டா பொம்பளை, நான் பெருமைப்படுறேன். என் தாய் குலங்களுக்கு நான் தலை வணங்குகிறேன். ஆனா ஒண்ணு, என்ன சவடால் பேசினாலும் பொம்பளை பொம்பளை தான், ஆம்பளை ஆம்பளை. அப்படியெல்லாம் இல்லையே, உனக்கு நீ என்ன செஞ்சாலும் பதிலுக்கு நான் செய்வேன். 1000 குட்டிச்சவரை தாண்டினாலும் ஆம்பளை ஆம்பளை தான். காலை வச்சு குட்டிச்சவரம் தாண்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கமா இல்லையா? மெண்டலு, நீ நினைக்கிற மாதிரி குட்டிச்சவர்னா லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் அல்ல. குட்டிச்சவர்னு சொல்றது 1000 பொம்பளைகிட்ட போயிட்டு வந்தாலும் ஆம்பளை ஆம்பளை தான். உன்னையெல்லாம் சுனாமி தூக்கலையே. பொம்பளை அப்படி இல்லை. கோடி ஒரு வெள்ளை, குமரி ஒரு புள்ளடா. அண்ணா கோடின்னா என்ன? புது துணி. அது எது வரைக்கும்? அது ஒரு செலவை பண்ண வரைக்கும் தான். அப்புறம் பழைய துணி தான். உன்னை குமரின்னு சொல்றது எது வரைக்கும்? எது வரைக்கும்? ஒத்த புள்ள பக்கம் வரைக்கும், பெக்குற வரைக்கும். அப்புறம் கழட்டு முண்டைன்னு மூலையில் தள்ளிடுவேன். நாங்க அப்படி இல்லை. 80 வயசுல நரச்ச மேசி முறுக்கி விட்டு மணவரையில உட்கார்ற தகுதி ஆண்மகனுக்கு தான் உண்டு என்று அடித்து கூறுகிறேன். கணம் கோட்டாளர்களே, தீர்ப்பை என் பக்கம் வழங்குமாறு. ஓகே, கையை ஒடிச்சு புரிவேன். என்ன 80 வயசு 90 வயசு ஆனாலும் மணவரையில மாலையை போட்டு வேணா உட்காரலாம், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. பொணத்துக்கும் அதுதான் போட முடியும், அவருக்கும் அதான் போட முடியும். அவர் திருப்பி எல்லாம் போட முடியாது. மாலை போட்டு உட்கார்றாரு, வேலை பார்க்கறாரா இல்லையாங்கிறது அங்க போய் அவரால வேலை பார்க்க முடியும். வேலை பார்த்தாதான் போய் சேர்ந்துருவாரு. அப்படி இல்லை. யார் சொன்னா? அதுக்கெல்லாம் 1000 வழிமுறைகள். என்ன வழிமுறை இருக்கு? நீ வேணா தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பா செஞ்சு அந்த ஆளை கொண்டு வராத. செவனே நீரு என் கூட போட்டு ஓட்டு செய்ய முடியும். நான் செய்யற செஞ்சு விடியா? நான் செய்வேன். மாட்டிக்கிருவேன். நான் மாட்டிக்க மாட்டேன். உட்கார்ந்து இருக்கிறது பூரா உன் வர்க்கம். அதுக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு போயிருவேன். நான் அசிங்கப்பட்டு போக மாட்டேன். அப்படியா? தைரியம் இருந்தா நான் இந்த மேடையில செய்யறத நீ செஞ்சு விடு. நீ செய்யா. எங்க அப்பா அலையசி மேல சத்தியமா சொல்றேன், நானும் செய்யறேன். மஞ்சக்குள்ள மேடையில நீ என்கிட்ட தோத்து போறது உறுதி உறுதி உறுதி. நான் தோத்து போக மாட்டேன். அதான் அழகப்பா மேல சத்தியம் பண்ணிருக்கல. உங்க ஒப்பனா நீயாங்கிறத நான் இப்ப முடிவு பண்ணிக்கிறேன். நான் நினைச்சா ஒரு செகண்ட் போதும் டி-ஷர்ட் ரெண்டையும் கலட்டி எரிஞ்சிட்டு, ஏன் பிடிக்கலையா? ஒரு முளை துணியில கோமணம் கட்டி இந்த கோயில 32 ரவுண்ட் அடிச்சு வருவேன். இந்த கோயிலையா? நீ நல்ல தைரியமான பொம்பளை, உனக்கு ஒரு சலுகை தர்றேன். என்ன? நீ 32 ரவுண்ட் வேணாம், 16 ரவுண்டு கோமணத்தோட சுத்தி வா. இந்த மேடையில தூக்கு போட்டு தொங்குறேன். உறுதி பாப்போம். நீங்க கோமணம் கட்டிக்கிட்டு தான் 32 ரவுண்டு சுத்துவீங்க. நான் 2 மாசத்துக்கு சும்மா சுத்துறேன் மொட்டை குண்டியோட இந்த கோயில. தரிசனமா இது 60 நாளுக்கு அவன் டோக்கன் போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாயா? நீ டோக்கனை வாங்கியா முதல்ல? ஆமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட் ஹீட்லாம் ஆஃப் பண்ணக்கூடாது. ரெடியா இருக்கேன். நான் ரெடியா? இரியா, இது கழுத்தா 1 மணி நேரம் ஆகும். இரு, பொறுமையா இரு. டைம் சொல்லு. மொட்டை குண்டியா போறியா? நான் போ ரெடியா இருக்கேன். ஐயோ, வெள்ளை வெள்ளையர்னு பிராய்லர் கோழி மாதிரி இருப்பியே. உனக்கு என்ன பிரச்சனை? போட்டின்னு வந்தா நான் சும்மா கூட தெரிய தயாரா இருக்கேன். வருஷாபிஷேகத்தை இவ வருஷத்தோட முடிக்க மாட்டா போல இருக்கே. வருஷம் நடத்த வைப்பா போல இருக்கே. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஆத்தா கேட்டுங்கத்தா, ஒரு பொம்பளை என்ன தைரியமா மொட்டை குண்டியா வரம்ன்றா? நீனே கோமணத்தோட போட்டின்னு வந்துச்சுன்னா கோமணத்தை கட்டிட்டு ஆம்பளை கோமணத்தோட தான் போறோம்னே. ஒரு விவசாயி நிலத்துல இறங்கி விவசாயம் பண்றவன் உழுகுறவன் கோமணத்தோட தான் உழுவேன். ஜீன்ஸ் பேண்ட் போட்டா உழுவேன். அதுக்குன்னு அந்த அம்மா விவசாயி மாதிரி நானு. நீ மொட்டை குண்டியா தர்றம்ன்ற? அதுக்குன்னு என்ன அந்த அம்மா மட்டும் என்ன சுடிதார் போட்டுக்கிட்டா நாத்து நடும்? அந்த அம்மா வாரி அழிஞ்சுக்கிட்டு பாவடையோட தான் அந்த அம்மா கோமணம் கட்டிட்டா போய் நாத்து நடுமா? நான் கோமணம் கட்டிக்கிட்டுன்னு சொன்னானே, அந்த அம்மாவும் அரை குறைய தான் நாத்து நடும். நீ சொல்ற மாதிரி மொட்டை குண்டியா நாத்து நடுமா? அப்படி மொட்டை குண்டியா நாத்து நடுச்சுன்னா குனிஞ்ச நட விடுவாங்களா? பாரு, ஒவ்வொருத்தரும் கலப்பை கீழே ஓட்டு அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். எந்த வேலையா? காடே வித்தியாசமா தெரியும். தெரியுமா? அதிசயமா பேசுற யாரியா? நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. நீ இவ்வளவு வாய் பேசுற. என்னால முடியாதுங்கிற ஒரு வேலையை நீ செஞ்சு விடு. முதல்ல தூக்கு போட்டு தொர்ராஜி தொங்குறியா? அவன் காலை பிடிச்சி நான் தொங்குறேன். முதல்ல இவர் தொங்கல. நீ ஒரு ஆண் வர்க்கம் இல்லையா? எனக்கு சப்போர்ட்டா பேச மாட்டியா? போட்டி யாருக்குள்ள? எங்க ரெண்டு மகளுக்கும் உங்களுக்கு தான். சரி மாமா. அப்பா முதல்ல தூக்கு மாட்டி தொங்குறேன்னு சொன்னார், தொங்கல. இப்போ உங்களை தொங்க சொல்றாரு. இனி மட்டும் ஒரு வார்த்தை என்னால முடியாது சொல்லிவிடு. தொங்குற உறுதியா தொங்குறேன். நான் ஒரு 10 மாதம் சொங்குது புள்ளைய பெத்துருவேன். உன்னால முடியுமா? அப்படி கேள்றான். நீ முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. என்னமா நீங்க மொட்டை கொட்டினீங்களே, முடியுமா? 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் புள்ள பெக்கிறதுக்கு நீ சொன்னீல. இதெல்லாம் ஒரு பேச்சுன்னு பேசுற. நீ பெத்துருவியா? புள்ள பெக்கிறதெல்லாம் ஒரு பேச்சா? ஆம்பளை தான் புள்ள கொடுப்பேன், பொம்பளை தான் புள்ள பெப்பான்னு எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் போட்டி கொண்டு வருவாங்க. போட்டின்னு வந்து வாயில வந்தால வார்த்தைன்னு பேசி போறா. அப்புறம் என்ன
ஹரிஹரன் ஒருத்தர் இந்த மஞ்சக்குள்ள மேடையில நிக்கிறாருன்னா யார் காரணம்? யாரு? தாய் அட்வான்ஸ் கொடுத்த ஊருக்காரங்க. ஹலோ, தாய் தானங்க காரணம். தாய் இல்லாம நீங்க வந்துட்டியா? அப்புறம் எங்க அப்பா என்ன சந்தைக்காக இருந்தேன்? உங்க அப்பா வேலை முடிஞ்சோடனே துண்டை வாரி தோல்ல விட்டு போயிருப்பாரு. அப்புறம் அங்கனே உட்காந்து விசிறி வச்சு வீசிட்டு 10 துண்டை தோல்ல விட்டு தான் போவாங்க. 10 மாசம் சுமந்து எந்திரிச்சு பிறண்டு கூட படுக்க முடியாது, எந்திரிச்சு தான் திரும்பி படுப்பாங்க. அப்படியெல்லாம் உங்களை பாதுகாத்து குழந்தைய பெத்தெடுத்து நீ பெத்துற முடியுமா? இவ்வளவு தூரத்துக்கு வாய் பேசுறே, நீ பெத்துற முடியுமா? இப்ப நீ சிக்கிற இந்த மஞ்சக்குள்ள மேடையோட இந்த வார்த்தையை நீ யார்ட்டையும் கேட்க கூடாது. உனக்கு நான் காப்பி ரைட் எழுதி வாங்க போறேன் கூட. நீ புள்ள பெக்கிறேன்னு கேட்டீல, நான் பெக்கிறேன். என்ன நடந்தாலும் சரி, நீ மாசமா இருந்தா நான் புள்ள பெக்கிறேன்ட்டேன், மறுபேச்சு இல்ல. நீ எனக்கு புள்ள விடுவா. லைட் ஆஃப் பண்ணுங்க. நீ புள்ள விடு. லைட் ஆஃப் பண்ண கூடாது, குடுக்க நான் ரெடியா இருக்கேன். லைட் ஆஃப் பண்ண கூடாது. வா புள்ள விடு. படுத்துக்க வா, குனிஞ்சுக்க வா. என்ன குனிஞ்சுக்க வா? வா புள்ள விடு. வா. ஏய் போடு போடு சொல்ற, போடு சொல்ற, போடு. புள்ள விடு கொஞ்சம். நீ என்ன இங்க வா. புள்ள குடுக்குறது சரி, லைட் எதுக்கு அவர் ஆஃப் பண்ண சொன்ன? ஊருக்குள்ள பார்க்க போறாங்க. ஊர்ல பாக்கட்டும், கேமராவே ஓடுது, உனக்கு என்ன பிரச்சனைப்பா? புள்ள விடுவா. நான் புள்ள குடுக்க ரெடியா இருக்கேன். புள்ள எப்படி பெப்ப? நான் எப்படியே பெக்கிறேன். நான் குடுக்க தயாரா இருக்கேன். குடுக்க மாட்டேன்னு சொன்னா உனக்கு? நீ எப்படி பெப்ப? நான் எப்படியே பெப்பேன். நீ எப்படி பெப்ப? அது மாதிரி நான் எப்படி வைப்பேன்? நான் கருப்பு பை வச்சிருக்கேன், நான் பெத்துருவேன். உன்னால பெக்க முடியுமா? நீ கருப்பு பை வச்சிருந்தா நான் ஒரு மஞ்சள் பை வச்சிட்டு போறேன். இந்த சட்டையில கருப்பு பை வச்சிட்டு போறேன். ஹலோ, அட இந்த பனியன பையா கூட தெப்பேன். ஒத்த கால் டெய்லர்ட்ட கொடுத்து. உனக்கு என்ன பிரச்சனை? ஒத்த கால் டெய்லர். வா புள்ள குடு. வா. நான் குடுக்க தயாரா இருக்கேன். நீ எப்படி பெப்ப? அட நீ எப்படி பெப்பையா? அப்படிதான். நான் எப்படியோ பெப்பையா? நீ எப்படி பெப்ப? நான் ஆபரேஷன் பண்ண கூட புள்ள எடுப்பேன். உனக்கு என்ன பிரச்சனை? ஆபரேஷன் பண்ணாலும் கற்ப பை தேவைப்படுமேயா? இருக்கு, நான் ஒரு மஞ்சள் பைய முழுங்கிருவேன். புள்ள செத்து போச்சுன்னா என்ன பண்றது? அதை பத்தி உனக்கு அவசியம் இல்ல. புள்ள உயிரோட வேணும். உசுரோட இருக்கா சாவலாம் பெக்கறியான்னு கேட்ட அவ்வளவுதானே. பெக்கற குடுவா. நான் குடுக்க தயாரா இருக்கேன். எப்படியா பெப்ப? நீ குடுக்க முடியாது. ஏன் குடுக்க முடியாது? அதுக்கு அந்த ஐட்டம் உனக்கு கிடையாது. என்னால முடியும்யா. அந்த ஐட்டத்தை பத்தி நீ பேசாத. இங்க வா. என்னால முடியும் நான் சொல்றேன். இப்பவும் சொல்றேன், என்னால குடுக்க முடியும் நான் சொல்றேன். வாங்கத்தான் முடியும், கொடுக்க முடியாது. முதவி என்னால குடுக்க முடியும். நீ எனக்கு புள்ள கொடுத்தாலும் நான் உனக்கு புள்ள கொடுத்தாலும் பெக்கிறது நீதான். உன்னால பெக்க முடியாதுல. டேமேஜ் உனக்கு தான் ஆகும். சேலை மேல வேலி விழுந்தாலும் வேலி மேல சேலை விழுந்தாலும் கிளியறது சேலை தானே தவிர வேலிக்கு டேமேஜ் ஆகாது. இப்ப பெக்க முடியறது என்னால மட்டும்தான், உன்னால முடியாது. அப்ப குடுக்கறது நான் தான் கொடுக்கணும். நீ என்னத்த நீ கொடுத்து சார்ஜ் விட்ட? நீ நான் கொடுக்காம நீ பெத்துருவியா? அப்படியே இன்னும் உனக்கு புரியவே இல்ல. எனக்கு புள்ள வேணும்னா நான் எப்படி வேணா எடுத்துக்குவேன். உனக்கு தெரிய மாட்டேங்குது. எப்படி வேணா எடுத்துக்கிறியா? நான் என்ன பைக்குள்ளே வச்சிருக்கேன் எடுத்துக்கிறதுக்கு? உனக்கு தெரிய மாட்டேங்குது, நானே பெத்துக்குவேன். உனக்கு புரியாம பேசிட்டு சின்ன பிள்ளையா இருக்க. நான் புரிஞ்சுதான் பேசுறேன். எடியா கைய முதல்ல. பிரச்சனை கொண்டு வந்து இழுக்குறீங்க. நான் சரியா தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உன்னால பேச முடியல. சரி, உனக்கு அறிவியல் தெரியாம பேசிட்டு இருக்க. என்ன விவரம் தெரியா? சின்ன தொட்டு பேசாதன்னு சொல்லி. அது என்ன ரொம்ப பிகு பண்ற? தொடக்கூடாதோ? ஒரு அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்குன்னு பேசாம தான் இருந்த. யார? அடப்பா தெரியாதமா நடிப்ப. யாரையா? மேடையில மறைக்காத அதெல்லாம். நான் மேடையில மறைக்கல, நான் ஓப்பனா தான் பேசிக்கிறேன். கோயில் முன்னாடி சத்தியம் பண்ணி சொல்றேன். சத்தியமா நான் எங்க நீ எப்ப என்னைய கட்டி பிடிச்ச? ஞாபகம் இல்ல? சிவன் ராத்திரி. சிவன் ராத்திரிக்கா? வண்டிக்குள்ள. இல்லன்னு சொல்லுங்க. இங்க வா, இங்க வா. சிக்கனான் சிவனாண்டி. இங்க வா. சிவன் ராத்திரி கணக்கு எங்க அம்மாச்சிக்கு நான் தான் என் சுடிதாரை போட்டு அனுப்புனேன். என்னது? எங்க அம்மாச்சிக்கு நான் தான் சுடிதாரை போட்டு அனுப்புனேன். சிவன் ராத்திரிக்கு டான்ஸரே இல்லையா? அப்ப நீ இல்லையா? அது நான் இல்லையே. அம்மாச்சியா? மை காட், நல்லா தான் இருந்துச்சானா? என்னது? ஆமா, அந்த கிழவி என்ன ஓவலத்தையும் கரெக்டா இருக்கு. 80 வயசுல அப்புறம் அது கூனி குறுகாம என்ன பண்ணு பாவம். அப்ப நீ எல்லாம் 80 வயசுல ரொம்ப குறுகி. இப்ப அது ரொம்ப முக்கியம். மண்புழு மாதிரி ஆயிருவேடி நீ. சரி, அந்த கிழவிக்கு தான் அறிவு வேணாமா? சுடிதாரத்தை ஓன் சுடிதார போட்டு வந்துச்சு. சாலியுமா ஓன் சாலை போட்டு பார்க்கறது? சுடிதாரோட சால் வராம வீட்லயா போட்டு வரோம் சாலை? அது வேற வண்டிக்குள்ள படுத்துருந்துச்சு. நான் லைட்டா சாப்பிட்டு இருந்தேன். பார்க்கவும் நீ தான் படுத்துருக்கேன்னு நினைச்சு என்ன பண்ணீங்க? பாஞ்சிட்டேன். எந்த பக்கத்து? லாஸ்ட் சீட்ல. கிளவி முடிஞ்சிட்டுல எல்லாம் படுத்து கிடந்துச்சு. இப்போ நான் தான் விட்டா இவர் புள்ள கொடுக்குறாராம். அதான் டிரைவர் நம்மளை திட்டிருக்காப்ல, எவன்டா கடைசி சீட்ல ஓட்டையை போட்டதுன்னு.
ரைட் ஓகே. அது சுப்பா இருக்கும், சுப்பு டிரைவரா இருக்கும். ரைட் ஓகே, பிரச்சனை வேண்டாம். அந்த ஆளுதான் சொல்றாங்க கேப்பாப்ல. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சுப்புக்கு கொடுத்தாப்புல வர சுப்பிரமணிய அன்னைக்கு அடிக்கு மாம்பழ வியாபாரம் பாக்குறேன். ஒயர் எடுத்துக்கிட்டு சட்டா மாம்பழ வியாபாரம் பாக்குறேன். இந்த சுரேஷ் வந்தாலே இந்த போஸ் கொடுக்குற வேலையை வச்சுக்கிறேன். மாம்பழம் வைக்கணும்னு சொன்னா அப்ப கேமரா பார்த்துட்டு அவனை மாம்பழம் வைக்கிறேன். இந்த சிலை எப்படா திறப்பாங்க? சரி, எங்க கவர் டெல் மீ. சக்க சவந்த பழம், இது எல்லாரும் வந்த பழம், இது வளர்க்கிற மலர்ந்த பழம். மாம்பழம் பாத்தியா, அம்மா பத்தி பாத்தியா, கொண்டு பார்க்க மாட்டோமா எங்க போற? என்ன மாம்பழம் வைக்கிறேன். உன் தங்கச்சி இப்படி ஓடுறாளே? ஏய் கொழுந்தியா புட்டுக்குனுச்சுன்னா கொழுந்திய கொத்தோட அதுக்கு போயிடும். அதெல்லாம் அக்கா, தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் உன் கொழுந்தியா ஏமாந்து போவா. ஏன் ஏமாந்து போயிருமா? ஆமா, என்ன மாம்பழம்? மல்கோவா. நைஸ் மாம்பழம். நான் பழசாதி மாம்பழம் சாப்பிட்டேன். தெளிவா சொல்லுங்க, என் காதுல வேற மாதிரி விழுகுது. பழசாதி மாம்பழம் சாப்பிட்டுருக்கேன். ஆ. மல்கோவா, ஆ. குதாத்தார், பங்கனம்பள்ளி, காசாலட்டு, கல்லாமணி, பாலாமணி, நீலா, செந்தூரா. அதை உடைக்கப்படாது. உடைக்கலாம் இல்ல. சொல்லுங்க. இது என்ன விலை? ஒரு மாம்பழம் 2000 ரூபான்னு விற்கிறேன். ஒரு உள்ளே வாங்கிக்க மாட்டேங்குது. இந்த 5000 மொட்டையெல்லாம் வாங்கிக்கவே மாட்டேங்குது. 5000 ரூபா கொடுப்பேன் நான்லாம். இந்த பயலுக்கு மாம்பழம் திங்க தெரியாது. என்ன டீ மறுபடியும் பாருவே, குடிக்க யாருக்கு திங்க தெரியாது. பழத்தை வாங்குறோம், கத்தி எடுக்கிறோம், 4 கீத்து போட்டு 4 பேரும் சாப்பிட்றோம். நான் சொன்னா ஆமா கத்தி வச்சு அறுப்பாங்கன்னு. ஏங்க அப்புறம் அது என்ன பழத்தை என்ன முழுங்க முடியும்? மற்ற மாம்பழத்துல கத்தியில அறுக்கலாம்டா. சரி, இந்த மாம்பழத்துல கத்தி வைக்க மனசு வருமாடா. வேற என்னதான்? ஐயா, காலம் முழுக்க சோறு ஓட்டு திமண்டா அந்த மாம்பழத்துல. என்ன சொல்றீங்க? இப்படித்தான் சொல்றீங்க? இந்த கலருக்கு கத்தி, டேய் கத்தி இல்லடா, நான் கையே வைக்க மாட்டேன் தெரியுமா? தெரிஞ்ச விஷயம் தானே அது. கண்ணி போயிரும்னு கையே வைக்கிறது இல்ல. அப்புறம் எப்படித்தான்? தெரியுமே. அப்ப வேடிக்கை பார்க்கறதோட சரியா? அதுக்கு காரணம் அந்த சண்டாளங்க. எது ஏங்க அதுக்கு காரணம் அவரை ஏங்க சொல்றீங்க? புலங்குனா பழசா போகும்னு அவன் சொன்ன வார்த்தையை வேதவாக்கா நினைச்சு சரி, இன்னைக்கு வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அட புலங்காம இருந்தாலும் பழசா போயிருங்க, தூசி துப்பட வட்டு. அதெல்லாம் வன்னிக்கு இருப்பேன், சும்மா இருக்க மாட்டாரு. அதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு. என்ன பாத்துக்கிறேன். ஏங்க புலங்காம இழுத்து வச்சு வெட்டி புரிய வெட்டி. புலங்காம போனாலும் பழசா போயிருங்க. மாம்பழம் விற்க வந்தா உம்மா. யாசுமா எங்க அம்மா பத்தி பேசாதீங்க. மாமியா? எங்க அப்பாவுக்கு கோவம் வரும். அப்பா மீசைய மறந்துட்டியப்பா. எங்கப்பா முறுக்குற? அது வரைக்கும் மறக்க அந்த டியூப்லைட்ல கட்டி வைடா. அடே அப்பா, எட்டலை தொங்குது. எட்டலை கரப்பா மீசைக்கு மீசை முறைச்ச மாதிரி மோகர கடையை பாரு, மோகர கடையை. மாம்பழம் விற்க வந்தா அம்மா சும்மா. மாம்பழம் வைக்கிறதா அம்மா, ஓ குழந்தை தாரிய சும்மா. வெட்டுதா? என்ன வெட்டுதா? என்ன பண்றீங்க? கை லூஸ் ஆயிடுச்சு. என்னவோ பண்றாரு. லூஸ் ஆயிடுச்சுமா. வார்ம் அப் பண்றேன், ரிலாக்ஸ் பண்றேன். முதல்ல உடம்ப லூஸ் பண்ணி, உடம்பு லூஸ். எந்த எக்ஸர்சைஸ் இருந்தாலும் காலையில பண்ணலாம். இப்ப மூவ்மெண்ட்ஸ் பண்றதுக்கு முன்னாடி உடம்ப லூஸ் பண்ணணும். அதெல்லாம் உனக்கு என்ன தெரியும்? படிச்சாக்கிட்டே அது என்ன தம்பி? இவர் லூசா? பால் குடம்லாம் பங்குனி மாசமே எடுத்துட்டேன். ஆத்தால வரல, அப்பத்தால வரல. டான்ஸ் மூவ்மெண்ட்ஸ். ஏங்க ஸ்டெப்புங்க, இந்த ஸ்டெப் நீங்க போட்டதே இல்லையா? இந்த ஸ்டெப் என்ன என் கவுட்டுக்குள்ள விட்டா போடுவாங்க. ஏங்க அப்பா என் மேல தப்பு இருக்காப்பா? ஸ்டெப்பு தான் போட்டேன். அவர் காலை குறுக்க விட்டதுக்கு நான் நீ அதுலயே புரியா இருக்க. ஆமா
மருமனை ஒத்துக்கிறியா? எப்படி மாமா? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு குத்துல பறக்குது பாத்தியா? பறக்குது. என்ன தம்பி? இன்னமும் அந்த பவர் இருக்கு. பவர் பவர் இருக்கு. சிரிக்க விடாதே. பற. ஏமா இந்த எஃபெக்ட்ல ஒன்னால தானே. பற பற கொக்கு பற பற கோழி பற பற. எங்க பறக்கும்? நீங்க தான் குத்தி பறக்க விடுவீங்களே, பறக்க விடுங்க. 4 பேர் ஒரு டைப்பா நினைப்பாங்க ப்ளீஸ். நீ ஒரு டைப்பா தான் ஏத்துறீங்க. அட லைட்டா ஏதாச்சும் மோதுனாச்சும் பறக்கலாம். இந்தாங்க ப்ளீஸ். மாமா அசிங்கமா நிக்கிறாரு. எப்படி? இல்ல இன்னைக்கு ஐயோ, இதை வேற என்னால பார்க்க முடியல. என்னாலையும் தான் பார்க்க முடியல. அதுக்காக நான் ஏதாவது சொல்றேன்னா எஸ்கியூஸ் மீ அப்பா, முந்து பார்த்து பேசுங்கப்பா. ராணி. ஹலோ. ஸ்டைல் நல்லா இருக்குடா செல்லம். ஓகே அத்தாச்சி நல்லா இருக்கா இல்லையா? ஐயோ, குருட்டு பூனை மாதிரி. அது விட்டத்துல பாயும். ஏய், ஆளே இல்லாத பக்கத்து யார்ட்டையா பேசிக்கிட்டு இருக்க? சரியா தான் பேசியிருக்கேன். ஏய் முதவி, அந்த பக்கத்து பார்த்து பேசிக்கிட்டு இருக்க. அப்படியா? ஆமா. சரி நான் உன்னை கேட்கவா? என்ன இந்த கேக்குறீங்க? ஒரு கண்ணு தான் தெரியுது. அப்புறம் அந்த பக்கத்தை திரும்பிக்கிட்டு பேச முடியும். நான் உன்னை ஓப்பனா ஏய், ஒரு வார்த்தை கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் கோபப்படுற? கொண்டே வருவேன். மெண்டலா நீ எதுக்கு தான் கோபப்படுற? என்னையா நீ என்னையா கேள்வி? நான் ஒன்றும் கேட்கல. நீ வேணா நீ ஓப்பனா. ஏய், அட அதுக்கும் கோபப்பட்டு அப்புறம் எப்படி? என்ன யாராவது ஒரு முடிவு பண்ணணுமா இல்லையா? யாருமே முடிவு வர வேணாம். உங்க விஷயத்தை நீங்க சொல்லுங்க. ஓப்பனா பேசலாம்னு பார்த்தேன். ஒரு ஓப்பனாவும் நீங்க பேச வேணாம். நான் டைரக்டா மேட்ருக்கு வரவா? என்ன மேட்ரு? அது சொல்ல வேண்டிய மேட்ருக்கு வரேன். நீங்க மேட்ரா? மேட்ரு தான் மேட்ரு. அது சொன்னா இவர் மேட்ருன்னு சொல்லவே மாட்டேங்கிறாரு. அது ஐயோ அது இல்லை மேட்ரு. நீங்க மேட்ருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஐயோ நான் மேட்ரு இல்லை, நான் சொல்ல போகிற மேட்ரு. நீங்க மேட்ரை பத்தி சொல்ல போறீங்களா? மேட்ரோட உங்களுக்கு என்ன பிரச்சனை? சொல்ல வேண்டிய விஷயம் மேட்ருனா நீ நினைக்கிற மேட்ரு அல்ல. ஒரு போட்ரு பா, என்னப்பா கோட்ரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காப்ல? இல்லை ஐட்டமா? ஐ லவ் யூ. நான் உன்னை விரும்புகிறேன். நான் உங்களை விரும்பல. அதை பத்தி எனக்கு அவசியம் இல்லை. நான் உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை. வந்ததுல இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். உனக்கு பிடிச்சானு பிடிக்காட்டேனே, எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். நான் உன்னை காலம் முழுக்க காதலிச்சுட்டு தான் இருப்பேன். நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிருவேன். தாராளமா போ. டோன்ட் கேர். நான் காதலிப்பேன். ஏய், அவ்வளவு புனிதமானதா உன் காதல்? இந்த காதலி அவனோட ஏய், சும்மா இரு, மண்டைய பொளந்து புரியும் பொளந்து. எனக்கு வர கோவத்துக்கு. ஆனா நீ யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்க, யாருக்கு வேணா பிள்ளைய பெத்துக்க, நீ மகராசியா இரு. உன்னை நான் வாழ்த்துவேன். ஆனா நான் உன்னை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆனா நான் காதலிச்சதுக்கு நீ ஒரு பரிகாரம் செய்யணும். என்ன பண்ணணும்? உங்களுக்கு கோயில் கட்டணுமா? அதெல்லாம் வேணாம். வேற? செத்ததுக்கு அப்புறம் சமாதி கட்டிடுறேன். அதெல்லாம் என் முழிச்சிருந்து பார்க்க போறேன். வேற? நான் எப்போ கூப்பிட்டாலும் வரணும். ஏய், நம்ம டீலிங் செய்தானே? ஓகே. எப்போ கூப்பிட்டாலும் வரணுமா? ஆனா அந்த ஏய், நான் அடுத்தவே மாட்டாட்டியா? அது எனக்கு அவசியம் இல்லை. ஏன் காதலி பட் இந்த காதலி அவனோட நம்ம சரியா தான் நம்ம பேசுறோம். இது நல்ல காதல் இல்ல, கள்ள காதலா? இது ஒரு கள்ள காதல். உன்னை நான் எப்படிலாம் மனசுக்குள்ள வச்சிருக்கேன். எப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால மனசுல நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படியா? நான் உடைய ஏய், நானும் அப்பல இருந்து பாத்துக்கிறேன். ஒவ்வொரு ஆளா சொல்றேன். அண்ணா அந்த மாடல்லே வர மாட்டேங்கிறீங்க. என்ன ஒரு ட்ரை பண்றதுதான்.